ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஆடிப்பெருக்கில் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு 2 மெத்தடில் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது, அது பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, 1 வருஷத்தில் 1 பவுன் வாங்குறதுக்கு நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன், என்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, 1 வருஷத்தில் 1 பவுன் வாங்க இப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிளானை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இந்த மாதத்தில் நம்ம வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் ஆடிப்பெருக்கில் அதை நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கு நான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதம் நான் இந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து என்னோட சேர்ந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, நீங்களும் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எப்படி இந்த பிளானை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 1 இயருக்கு 1 பவுன், அதாவது இந்த மாதம் செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த ஆடிப்பெருக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 11 மந்த்து இருக்குது. அதாவது ஆடிப்பெருக்கு வந்து 12 மந்த்தில் வரும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா 8 கிராம், அதாவது 1 பவுன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி 3 விதமான சேமிப்புகளும் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கனம், சிறு சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியமான ஒன்றா இருக்கும். ஏன்னா விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் சிக்கனமாகவும் சிறு சேமிப்பும் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி வந்து வீடியோஸில் வந்து சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறாமல் ஒன்றா தான் இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்மளுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி செய்வோம். அதை வந்து சக்ஸஸாகவும் மாற்றுவோம். அதனால் எண்ணம் அப்படிங்கிறது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ எப்படி பிளான் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 1 வருஷத்தில் நான் வந்து 1 பவுன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அப்போ 6 மாதத்தில் அரை பவுன் கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 4 கிராம். அடுத்த 6 மாதத்தில் ஒரு அரை பவுன், அப்போது 4 கிராம். இப்போது 6 மாதத்துக்கு அரை பவுன், 6 மாதத்துக்கு அரை பவுன், அப்போ 2 அரை பவுன் சேரும்போது நம்மளுக்கு 1 பவுன் கிடச்சிரும் இல்லைங்களா? அதை எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து இன்னைய ரேட், அதாவது இன்னைய ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2/9/24 ரேட்டை தான் வந்து வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து நம்மளுக்கு கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷனை மாற்றிக்கலாம். 1 கிராம் வந்து ரூ. 6,670. அப்போ 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 6,670 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 பவுன் வந்து ரூ. 53,360 நம்மளுக்கு வருது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. இதெல்லாம் வந்து 1 பவுனுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7,000 ருபீஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து 1 பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, 53,360 + 7,000 60,360. இதை வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 பவுனுக்கு கண்டிப்பாக இன்னைய ரேட்டுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா ரூ. 60,000 தேவைப்படுது. ஏன் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ரூ. 60,000 தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து கோல்டு வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த கால்குலேஷன் வச்சு தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் வந்து இந்த கோல்டு காயின்ஸ் வந்து இந்த ஸ்ரீகுமரனில் நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். ஏன் ஸ்ரீகுமரனில் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய ஷாப்பு. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து காயின் வந்து இதில் அடிக்கடி வாங்கிட்டுருக்கேன். நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா 19,824. அன்னைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரூ. 6,670. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 19/8 பார்த்தீங்கன்னா ரூ. 6,670. இன்னைக்கு 2/9 அன்னைக்கும் அதே ரேட்டு தான். 19/8/24 அதே ரேட்டு தான். அப்போ 1 கிராம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் உங்களோட கால்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் வந்து 990 மில்லிகிராம். அதாவது 1 பவுனுக்கு 10 மில்லிகிராம் வந்து குறைவாக இருந்துச்சு. உங்களுக்கு காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் முன்ன பின்ன தான் வந்து நம்மளுக்கு வந்து 1 கிராம் 2 கிராம் 10 மில்லிகிராம் அப்படியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு சில காயின்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. அதனால் எனக்கு வந்து 1 கிராம் கிடைக்கல. 990 மில்லிகிராம் கிடைச்சது. அது எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரூ. 133. இப்போ வந்து பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், அந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும்போது இந்த வேஸ்டேஜ் தான் நம்மளுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு. நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஆயிரமாக செலவு பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கோல்டு சேவிங்காக ஒரு ரூ. 133 நம்ம கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து இந்த விஏவோட சேர்த்து ரூ. 6,735.
இப்போது 6735 ரூபா பார்த்தீங்கன்னா 990 மில்லிகிராமுக்கு வருது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து 3% வந்து ஜிஎஸ்டி இருக்குது. அதுக்கு ஒரு ரூ. 101 போட்டோம்னா ரூ. 6937. அந்த ரூ. 7 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப்காக மைனஸ் பண்ணிவிட்டு ரூ. 6930. அதாவது 990 மில்லிகிராம் வாங்குறதுக்கு 6930 ரூபா வந்து நான் கொடுத்து 19ஆம் தேதி வாங்கினேன். இப்போ இன்னைய ரேட்டு 2/9 நீங்கள் வாங்கினீங்களாலும் ரூ. 6930 இந்த அமௌண்ட் வாங்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 10 மில்லிகிராம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 7000 வரும் அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு கூடுதலான விஷயம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹால்மார்க் சார்ஜஸ் வந்து ரூ. 45 ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு இதில் மென்ஷன் ஆயிருக்கு. இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து இதை கவனிக்கல. பட் வந்து இதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஹால்மார்க்கிங்காக ஒரு ரூ. 45 எடுத்திருக்காங்கக்கா, அது வந்து கரெக்டாக, அது வந்து எல்லா கடைகள்லையும் போடுறாங்களா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மென்ஷன் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த இங்கே வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ்னு போடுறாங்க இல்லைங்களா, 1.5% அல்லது 2%, அதில் வந்து இந்த ₹45 ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே பாருங்கள், உங்கள் பில்லிங்கில் இந்த மாதிரி இந்த ₹45 வந்து ஆட் ஆயிருக்கா அப்படின்னு. சில கடைகளில் ஆட் ஆகாமல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது எனக்கு தெரியலை, அதனால தான். தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ₹7000 இருந்துச்சு அப்படின்னா இன்னைய ரேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், 1 கிராம் காயின் வந்து வாங்கிக்கலாம். நான் வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதில் பாருங்கள் 990 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி தான் இது வந்து இந்த லாஸ்ட் மந்த்தில் நான் வாங்கினது. இப்போ வந்து நம்ம என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து 1 கிராம் வாங்குறதுக்கு ரூ. 60,000 எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இதே நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ரூ. 60,000 வேணும். அப்போ ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரூ. 5,000. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நான் ரூ. 5,000 சேவ் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு வருஷத்தில் 1 பவுன் வாங்கிட முடியும். இதை வந்து நானும் நிறைய தடவை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதம் நகை சீட்டு போட்டுருவேன், இந்த மாதம் நகை சீட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் இது வரைக்கும் போடவே முடியல. இந்த மாதம் என்னால் முடிஞ்சால் ரூ. 5,000 கண்டிப்பாக நகை சீட்டு போட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி நான் நகை சீட்டு போட்டுட்டேன் அப்படின்னா 11 மாதம் தான் கட்டுவேன். 11 × 5,000 55,000. இந்த 55,000க்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நம்ம வந்து ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி என்ன பண்ணலாம்னா 1 பவுன் வாங்கிடலாம். இப்போது நம்ம வந்து நகை சீட்டு போட முடிஞ்சிச்சு அப்படின்னா 55,000க்கு என்னால் 1 பவுன் வாங்கிட முடியும். அப்படியே என்னால் நகை சீட்டு போட முடியல அப்படிங்கிறப்ப எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுதான் 2வது மெத்தடு. அந்த பிளானையும் நீங்கள் பாருங்கள். சீட்டு போட முடியாதவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1 கிராம் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 8 மாதத்தில் 8 கிராம் வந்து ரேண்டமாக நம்ம வாங்கலாம். அப்போ வந்து 12 மாதங்கள் மொத்தம் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம வந்து 4 மாதங்கள் விட்டுட்டு ஏதாவது ஒரு 8 மாதங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நான் அடிக்கடி வாங்குறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. நகை சீட்டு சப்போஸ் என்னால் போட முடியலன்னா இந்த பிளானை தான் நான் கையில் எடுத்திருக்கேன். அடுத்த ஆடிப்பெருக்கில் தங்கம் வாங்குறதுக்கு இப்போ வந்து 8 கிராம் வந்து 8 மாதத்தில் வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். 12 மாதத்தில் ஏதாவது ஒரு 8 மாதம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்போது நம்ம வந்து ஒரு மாதத்தில் 1 கிராம் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய சேமிப்பு வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட சொல்கிறேன். இப்போ வந்து கண்டிப்பாக விலை வந்து ஏறிட்டு தான் இருக்குது இல்லைங்களா. ரூ. 6,670 அப்படிங்கிறது கண்டிப்பாக நாளை மறுநாள்லேருந்து 6,690 700 அல்லது 6,900 7,000 ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ரூ. 7,000 அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ரூ. 7,000 ஒரு மாதத்தில் எந்த 8 மாதத்தில் நான் வந்து வாங்க போகிறேனோ அதுக்கு எப்படி வந்து அந்த மாதத்துக்கு இந்த காயினை வாங்குறதுக்கு மணி சேவிங் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு ரூ. 2,500 கண்டிப்பாக ஒதுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாத செலவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்கும் இல்லைங்களா. எங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ் 12,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 1,500 சேமிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் வந்து இந்த மாதம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செப்டம்பர் மாதத்தில் ரூ. 50 சேமிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. அந்த ரூ. 50 30 நாளும் சேமிக்கும் போது அதில் ஒரு ரூ. 1,500 எனக்கு கிடைக்கும். அது இல்லாமல் வந்து வீக்லி சேவிங்கில் வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 250 சேமித்து ஒரு ரூ. 1,000 சேமிக்கணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு. சில்லறைகள் வந்து நம்ம கையில் எப்போல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சேமிச்சா ஒரு ரூ. 500 நம்ம சேமிச்சிடணும். இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்கம்லேருந்து ரூ. 2500, மாத செலவுலேருந்து ரூ. 1500, சேவிங்லேருந்து ரூ. 1500, வீக்லி சேவிங் ரூ. 1000, சில்லறை சேமிப்பு ரூ. 500. அப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ரூ. 7000. இது எல்லா மாதமும் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். அதனால தான் நான் வந்து 8 மாதங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு மாதம் பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ண முடியலங்கிறப்போ அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அடுத்த ஆடிப்பெருக்கில் என் கையில் வந்து 1 பவுன் வந்து காயினாவோ அல்லது வந்து நகை சீட்டு போட்டு நல்ல வந்து நகையாவோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிறோம் அப்படின்னு நான் வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்களுமே உங்களால் முடிஞ்சதை சேமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.